கௌஷி, சாப்பாடு ரெடியாச்சு, எந்திரி நீ முதல்ல. டைம் ஆகுது பாரு, டியூஷனுக்கு போவேனாமா? முன்னங்கிக்கிட்டே கிடப்பா, எந்திரிக்கவே மாட்டா. கௌஷி, அம்மா எதுக்குமா என்ன இப்ப எழுப்பிட்டே இருக்கீங்க? ஸ்கூல் போயிட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? மணி 6 ஆக போகுது. டியூஷன் போவேனாமா? தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன், ஒழுங்கா சாப்பிட்டு கிளம்பு டியூஷனுக்கு. அம்மா நான் தோசைலாம் வேண்டாம், நான் டியூஷனு போகல. ஏன் ஏன் நீ போகல? இன்னைக்கும் நீ போகல, நாளைக்கும் நீ போக மாட்டியா? நேற்றும் நீ போகல, அப்புறம் எதுக்கு தான் ஃபீஸ் கட்டுறது? இன்னைக்கு மட்டும் நீ டியூஷன் போகல, இனிமே என்கிட்ட நீ பேசாத. ஒரு எக்ஸாம்ல ஒரு நல்ல மார்க் வாங்க முடியல, டியூஷன் மட்டும் போக முடியாதா? ஏன் இப்படி பேசுறீங்க? நான் போறேன். பசங்களா பேசாதீங்க. டியூஷனுக்கு வந்தா பேசணும்னு அர்த்தமா? படிக்க கூடாதா? ஏதாவது எடுத்து வச்சு யாருக்காவது நாளைக்கு டெஸ்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? அக்கா எனக்கு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு தமிழ்ல மனப்பாட பாட்டு டெஸ்ட்னு சொன்னாங்க. சரி, அப்போ நீ அந்த மனப்பாட பாட்டை படிச்சு என்கிட்ட இப்போ ஒப்பிக்கணும், சரியா? வேற யாருக்காவது கொடுத்துருக்காங்களா? அக்கா எனக்கு குயிச்சிருக்காங்க, எனக்கு ஏபிசிடி படிக்க சொன்னாங்க. அப்படியா கவின்? அப்போ நீ ஏபிசிடி படிச்சு என்கிட்ட ஒப்பிக்கணும், சரியா? நான் படிக்கிறேன். வேற யாருக்கும் எந்த டெஸ்ட்டும் கொடுக்கலையா? இல்லக்கா, எங்களுக்கு எதுவும் கொடுக்கல. அப்படின்னா நேற்று நான் உங்களை படிக்க சொன்னேன்ல, அந்த போயம் எடுத்து படிங்க, படித்து இப்போ என்கிட்ட ஒப்பிக்கணும். சரி, மணி என்ன இப்போ? 6 மணி ஆயிட்டுல? ஆமாக்கா, 6 மணி ஆயிடுச்சு. அப்போ ஏன் இன்னும் கௌஷி இன்னும் வரல? இன்னைக்கு லீவுன்னு சொன்னால உங்ககிட்ட யாராவது? இல்லைக்கா, நான் வரும்போது அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா, சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, நான் டியூஷன் போக மாட்டேன்னு. நான் கேட்டேன். ஓ, அவங்களுக்கு டெய்லி லீவ் போடணுமோ? என்ன காரணத்துக்காக வரமாட்டேன்னு சொன்னா? அது என்னன்னு தெரியலக்கா, நான் வேகமாக வந்தனால என்கிட்ட இது மட்டும்தான் கேட்டுச்சு. ஓ அப்படியா? வரட்டும் வரட்டும், இன்னைக்கு பார்த்துக்கிறேன். 2 நாளாக லீவு, இன்னைக்கு லீவா? பார்த்துக்கிறேன். கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு. கௌஷி, நீ நல்லா மாட்டிக்கிட்ட இன்னைக்கு அக்கா கிட்ட ஜான் உன்னை பத்தி எல்லாமே சொல்லிட்டான். கௌஷி வந்துட்டா. வாங்க மேடம், உங்களுக்கு இப்பதான் வழி தெரிஞ்சதா டியூஷனுக்கு வர்றதுக்கு? அக்கா, நான் இன்னைக்கு டியூஷனுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தேனா, இப்போ என் செருப்பு அந்து போச்சு, அதை கட்டிட்டு வர்றதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. பொய் சொல்லாத கௌசி, நீ இன்னைக்கு டியூஷன் வரக்கூடாதுன்னு உங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தில்ல, அதை கேட்டு ஜான் என்கிட்ட வந்து சொல்லிட்டான். ஏற்கனவே நீ 2 நாள் லீவு. போன இன்டர்னல்ல நீ எவ்வளோ மார்க்கு? அப்படிலாம் இல்லைக்கா, நான் எங்கள் அம்மா கிட்ட கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அவன் என் மேலே சும்மா சும்மா பழி போடுறான், நம்பாதீங்க. நான் கேட்டதுக்கு நீ பதிலே என்ன சொல்லலை. போன டெஸ்ட்டில் நீ என்ன மார்க்குன்னு நான் கேட்டேன். நான் சொல்லேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. கௌசி தமிழ்ல 20 தான் எடுத்தா 100க்கு. இங்கிலீஷ்ல 12. அப்புறம் மாட்டுல போதும் கவி, நிறுத்து. நான் உங்ககிட்ட கேட்கல, நான் கௌசி கிட்ட தான் கேட்டேன். இருள கொப்பர தேங்காய், உன்னைய பாரு. சொல்லு கௌசி, நீ என்ன டெஸ்ட்ல மார்க் வாங்கின? எல்லாத்துலேயுமே 50க்கு கீழே. 50 இல்லை, 30க்கு கீழே தான். நீ பாஸே முதல்ல ஆகலை. இப்படி நீ படிச்சுட்டு இருந்தினா எப்படி அடுத்த டெஸ்ட்டில் நீ எப்படி மார்க் வாங்குவ? இதில் நீ டியூஷனுக்கே வர்றது கிடையாது. நாளைக்கு வரும்போது உங்கள் அம்மாவோட வா, அவங்கக்கிட்ட நான் பேசணும். சரிக்கா, இனிமேல் நான் டியூஷனுக்கு கரெக்டாக வரேன். சரி, இனிமேல் நீ கரெக்டாக வந்துடணும், சரியா? இன்னைக்கும் அது லேட்டாக வந்ததுக்கும் நேற்றுக்கும் முந்தா நேற்றும் லீவ் போட்டதுக்கும் முட்டிக்கால் போடு.
அக்கா முட்டிக்கால் போட்டா வலிக்கும், நான் நிக்கிறேவா. அக்கா கௌஷி இன்னைக்கு டீச்சர் கிட்டே அடி வாங்கினா. எதுக்காக எல்லாரும் என்னை இப்ப போட்டு கொடுத்துட்டே இருக்கீங்க? அப்படியா? எதுக்கு அடி வாங்கின? எதுக்கு எல்லாரும் இப்ப என்னை மாட்டி விட்டுக்கிட்டே இருக்கீங்க? எங்க ஸ்கூல்ல 11th 12th எல்லாரையும் டூர் கூட்டிட்டு போறாங்களா, எங்களையும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி கௌஷி அடம் பிடிச்சி திட்டு வாங்கிட்டா. அப்படியா கௌஷி? அதனாலதான் நீ திட்டு வாங்கினியா? ஆமா அக்கா, கௌஷி அடி வாங்கினா. நிஜமா சொல்றேன், இந்த கொப்பரை தேங்காயை சும்மா விட மாட்டேன். சரி சரி அழுவாத, உட்காரு. கௌஷி, நம்ம வேணா ஒன்று சொல்லுவோமா? என்னது பென்சி அக்கா, எனக்கும் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? நம்ம டியூஷன் அக்காவை கூட்டிட்டு போவோமா டூருக்கு? ஐ, நல்ல ஐடியா. நம்ம அக்காவையே கூட்டிட்டு போலாமா? அக்கா வரமாட்டாங்க. நம்ம கேட்டு பார்க்கலாம். அக்கா, கௌஷி, பென்சி, சுசி இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க, எங்களால படிக்க முடியல. கௌஷி, பென்சி, என்னாச்சு? ஏன் இப்படி பேசிட்டே இருக்கீங்க?